நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரிமைண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் லோகோலாம் சேஞ்ச் ஆகிருக்குது. அது செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மாற்றிக்கலாம். இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர் வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ரிமைண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பான வீடியோ வந்துகிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் ரிமைண்டரை பார்த்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மறந்து போனவங்க கூட லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே நம்ம வந்து வீக்லி ஒன்ஸு வீடியோ போட்டுருக்கோம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வேணும்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம சேனல் உங்களுக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா லோகோ எல்லாமே டிசைன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்டில் கொடுங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. இப்போ வந்து பார்த்திங்களா சிஎஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா 224 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. இந்த 224 வந்து பார்த்திங்கன்னா 10th + ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா 30/12/2024 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ஹெச்பிசி 118 வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்எல்பி எம்பிஏ எம்பிபிஎஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30/12/2024 இதுவும் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. என்எல்சி 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் டிப்ளமோ பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இது 30/12/2024 உங்களுக்கு முடிகிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்களா பிஎஸ்எஃப் இது 275 வேகன்சி 10th + ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது 30/12/2024 லாஸ்ட் டேட்டு. மயிலாடுதுறை டிஹெச்எஸ் வந்து பார்த்திங்கன்னா 26 வேகன்சி. 8th 10th படிச்சிருக்கிறப்போ அப்புறமேட்டுக்கு பிஎஸ்சி நர்சிங்கு ஜிஏஎன்எம் டிஃபார்ம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய குவாலிஃபிகேஷனு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வீடியோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வந்து விரிவாக வீடியோ இருக்குது. நம்ம சேனல் பகுதியை போய் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் விரிவாக தெரியும். இதுக்கு லாஸ்ட் டேட் 30/12/2024. ஜிஎஸ்எல் 224 வேகன்சி 10th + ஐடிஐ படிச்சிருந்தா இதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 30/12/2024 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. பிஆர்ஓ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 466 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது 10th 12th ஐடிஐ படிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 30/12/2024 லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் பிஇ பிடெக்கு என் டிகிரி படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 336 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிடிஎஃப்டி 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10th 12th ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 31/12/2024 இதுக்கு லாஸ்ட் டேட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஇசிஆர்ஐ காரைக்குடி வந்து பார்த்திங்கன்னா 28 வேகன்சி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்இ எம்டெக்கு பிஹெச்டி இது வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 க்ளோஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிடபிள்யூடி தமிழ்நாட்டோட பொதுப்பணித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 760 வேகன்சி அப்ரண்டிஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ பிஇ பிடெக்கு பிஏ பிஎஸ்சி பிபி இதை வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 க்ளோஸ் ஆகுது. அப்ளை பண்ணாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். சிஎஸ்எல் இன்னொரு டைம் கொடுத்துருக்காங்க. இது தனி வேகன்சி 20 வேகன்சி 8th பாஸ் பண்ணியிருந்தால் பதில் சொல்லியிருக்காங்க. 31/12/2024 லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி என்டிஏ அண்டு என்ஏஐ இதில் வந்து பார்த்திங்கன்னா 406 வேகன்சி 12th படித்தவங்களுக்கு இது எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 31/12/2024 லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் யூபிஎஸ்சியில் சிடிஎஸ் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 457 வேகன்சி இதுக்கு பிடெக் படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 31/12/2024 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஹெச்எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 69 வேகன்சி 8th 10th ஜிஎன்எம் எனி டிகிரி படிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. 31/12/2024 இதுவும் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்சியூஏ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது ஐடிஐ அப்படி இல்லைனா எனி டிகிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இது 31/12/2024 சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டிஹெச்எஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சுகாதாரத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வீடியோ வந்து தனியாக செப்பரேட்டாக போட்டுகிட்டு இருக்கோம். உங்கள் மாவட்டத்துக்கு வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லா வீடியோஸும் வரும். நம்ம சேனல் மூலிமா பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஜாப்ஸ் மறந்து போயிருந்தாலும் இந்த ரிமைண்டர் வீடியோ பார்த்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி லாஸ்ட் டைமில் எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய பேர் ஜாப் வாங்கியிருக்கிற சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம். உங்களுக்கே தெரியும். பயனுள்ள தான் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.